இந்திய மண்ணில் கால் பதித்த கால்பந்து சக்கரவர்த்தி மெஸ்ஸி. கால்பந்து உலகின் முடிசூடா மன்னன், தி கோட் என செல்லமாக அழைக்கப்படும் லியோனல் மெஸ்ஸி 2025 செப்டம்பர் மாதம் தன் புகழ்பெற்ற கோட் இந்தியா டூர் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய மண்ணில், குறிப்பாக கொல்கத்தாவில் காலடி எடுத்து வைத்தார். மெஸ்ஸியின் வருகைக்காக பல ஆண்டுகளாக காத்திருந்த ரசிகர்கள் அதிகாலை வேளையிலும் விமான நிலையம் மற்றும் அவர் தங்கியிருந்த விடுதிக்கு வெளியே திரண்டு தங்கள் அன்பையும் ஆரவாரத்தையும் வெளிப்படுத்தினர். அவருடன் அர்ஜென்டினாவின் சக வீரர் ரோட்ரிகோ டிபால் மற்றும் நீண்ட நாள் நண்பர் லூயிஸ் சுவாரஸ் ஆகியோரும் உடனிருந்தனர். இந்தியாவில் மெஸ்ஸி சுற்றுப்பயணம் தொடங்கியதுமே பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மெஸ்ஸியை நேரில் சந்தித்து இந்த நிகழ்வை கால்பந்துக்கும் சினிமாவுக்கும் இடையேயான ஒரு வரலாற்று தருணமாக மாற்றினார். கொல்கத்தாவின் லேக் டவுன் பகுதியில் உள்ள ஸ்ரீ பூமி ஸ்போர்ட்டிங் கிளப்பில் மெஸ்ஸியின் புகழை பறைசாற்றும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான சிலை நிறுவப்பட்டிருந்தது. இந்த சிலை ஏறத்தாழ 70 அடி உயரம் கொண்டது. 2022 ஃபிஃபா உலக கோப்பையை அர்ஜென்டினா வென்றதை குறிக்கும் வகையில் கோப்பையை பிடித்திருப்பது போல் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. மெஸ்ஸி இந்த சிலையை விர்ச்சுவல் முறையில் திறந்து வைத்தார். எனினும் இந்த சிலையை பார்த்த ரசிகர்கள் சிலர் சிலையின் முகம் மெஸ்ஸியை போல் இல்லை என்று சமூக வலைதளங்களில் கேலியும் கிண்டலும் செய்ததும் இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகும். மெஸ்ஸியின் சுற்றுப்பயணத்தின் முக்கிய நிகழ்வு கொல்கத்தாவின் சால்ட் லேக் மைதானமான விவேகானந்தா யுவபாரதி கிருடங்கனில் நடைபெறும் நிகழ்ச்சிதான். ரசிகர்கள் ஒரு சில ஆயிரம் ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை டிக்கெட்டுகளை வாங்கி மைதானத்தில் நிரம்பி வழிந்தனர். மேலும் கால்பந்து மீதான வெறி மிகுந்த ரசிகர்கள் மெஸ்ஸியின் ஒரு சிறு தரிசனத்துக்காக பல மணி நேரம் காத்திருந்தனர். ஆனால் இந்த நிகழ்வு துரதிர்ஷ்டவசமாக மெஸ்ஸியை காண வந்த இடம் ராயல் மெஸ்ஸாக முடிந்தது. மெஸ்ஸி மைதானத்தில் சுமார் 20 நிமிடங்கள் மட்டுமே இருந்தது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. அவர் மைதானத்தை சுற்றி வந்தபோது அதிகப்படியான பாதுகாப்பு வளையங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் கூட்டம் காரணமாக டிக்கெட் வாங்கிய பெரும்பாலான ரசிகர்களால் அவரை தெளிவாக பார்க்க முடியவில்லை. இதன் காரணமாக ரசிகர்கள் கொந்தளித்தனர். இது அரசியல்வாதிகளின் செல்ஃபி நிகழ்ச்சி என்றும் இது ஒரு ஸ்கேம் என்றும் மைதானத்தில் இருந்த கூட்டத்தினர் உரத்த குரலில் கத்தினர். நிலைமை மோசமானதால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் ஆடுகளத்தை நோக்கி தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் இருக்கைகளை தூக்கி எறிந்தனர். மைதானத்தில் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டன. சில இடங்களில் சண்டைகள் ஏற்பட்டன. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறை லேசான தடியடி நடத்தியது. இந்த குழப்பம் காரணமாக மெஸ்ஸி திட்டமிட்டிருந்த நேரத்தை விடவும் மிகவும் முன்னதாகவே மைதானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருந்த நிலையில் கலவரம் காரணமாக அவர்களால் மைதானத்திற்கு வர முடியவில்லை. வரலாற்று சிறப்புமிக்க மெஸ்ஸியின் இந்திய வருகை ஒருபுறம் பிரம்மாண்ட வரவேற்புடனும் மறுபுறம் ரசிகர்களின் கட்டுக்கடங்காத ஏமாற்றத்துடனும் முடிந்தது.